கேப்டன் கூலோட தலையை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரியும், எவ்வளவு ஹாட்டா இருப்பாருங்க. எப்படியாப்பட்ட கூலான மனுஷனையும் ஹாட் ஆகிறாங்கப்பா. So 6 overs game, no break. ஸோ மேட்ச்ல வந்து பிரேக் கிடையாது, 3 ஓவருக்கு நடுவுலாம் பிரேக்லாம் இல்லை. ஸோ அதனால எந்த டீமும் வந்து உள்ள வரக்கூடாது அன்னெசரியா. விக்கெட் டைம்ல வேணா தண்ணியை தந்து கொடுங்க, மற்ற டைம்ல வந்து அலோடு இல்லை. லெஜண்ட் ரெடியா? ஓகே, பால் நம்பர் 1 ஃப்ரம் சீகா. nicely played, நல்ல ஷாட் வேலன் கிட்ட இருந்து. பழனி So 2 balls, 2 சிங்கிள் வந்திருக்கு. லெஜண்ட் கிட்ட இருந்து அந்த பிரதர் அது நம்பர் சொல்லுங்க ப்ரோ, வெளில வந்துரு சொல்லுங்க. முதல்ல 2 பாலுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபுல் டாப் பால் ரொம்ப குயிக்காக தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 3 பால் 3 ரன்ஸ். ஹலோ 3 பாலுக்கு 3 ரன். The catch is a call, straight to the hands and wickets. மூணாவது பால், சாரி 4வது பால்ல வந்து ஒரு விக்கெட்டை கிளைம் பண்றாரு சீகா. ஃபாரின் கண்ட்ரி போயிட்டு அங்கே போய் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஃபாரின்லேயே கட்டிங் பண்ணின்னு நேராக வந்து இந்தியா வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு சீகா. 279 ரூபா கட்டிங் அது. 2 யூரோ யூகேல கட்டினது, 2.5 யூரோ கட்டிங் இது. அடுத்த பேட்டர் பாபு, புது பேட்டரா விளாந்துருக்காங்க. கைண்ட்லி ரிக்வெஸ்ட், சங்கர் மெம்பர்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுது, முடிஞ்ச அளவுக்கு பேட்டர்ஸ் ரெடியா இருங்க. அடுத்த பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியா இருங்க, விக்கெட் போச்சு அப்படின்னா வேகமா உள்ள வாங்க.
பெரிய ஷாட்கான ஒரு முயற்சி. பட் பாலோட கனெக்ஷன்ஸ் வந்து சரியா இல்லை. வந்த உடனே வந்து பெரிய ஹிட்டுக்கு தான் போறாங்க. ஆறு ஒரு கேம். ஸோ ஒன் மோர் குட் டெலிவரி ஃப்ரம் சீகா. ஸோ டீம் ஃப்ரெண்ட்ஸ் செவனில் இன்னொரு பவுலர் ஆடாக வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதே சமயம் பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும். சீகா அண்ட் போனி ரெண்டு பேரும் வந்து புதுசாக குவார்டர் ஃபைனல் ஆடாத மாதிரி தெரியுது டீமில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குட் ஓவர் ஃப்ரம் சீகா. ஜஸ்ட் 4 runs அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் விக்கெட். அடுத்த ஓவர் போடுறதுக்காக சந்தோஷ் டீம் ஃப்ரெண்ட் லெவனுக்காக. ஓவர் நம்பர் 2 மேபி எட்ஜாக கூட இருந்திருக்கலாம். ஒரு ஃபீல் பார்க்குறோம் உங்கள் ஃபீல்டர்ஸ் கிட்ட இருந்து கீப்பர் கிட்ட இருந்தோம். Nicely bowled again. So one more good delivery from Santosh. Down the track and smash, but straight to the man. So only one. So நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க இந்த பேரோ ஸ்ரீகா அண்ட் சந்தோ பவுலிங்கில். Shot, the Parniyoda favorite and a shot just over the finger and huge maximum run for team Sankar Memorial. So முதல் maximum. So நல்ல smash off sideல. So brave hit from Parni and massive runs. Shot or inside out, but fielder இருக்காங்க. ஒரு ரன் இதுவரையும் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. Good effort but not enough. It's a couple of runs for team Sankar Memorial. Double 2 end overs, 2 overs completed, 15 loss of one team Sankar Memorial. வந்தவனே வாய்ப்பு எல்லா வீரருக்கும் கிடைச்சிருது இல்லை. பட் ஒரு சில பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தவனே வாய்ப்பு கிடைக்குது. எதுக்கு அப்படின்னா வெளில நிற்கிறதுக்கு. வெளியே நில்லு, வந்தவனே வாய்ப்பு.
நைட்லி போல் அருமையான ஒரு பால் பார்க்குறோம் இங்கே சீக்கா கிட்ட இருந்து. பார்க்கறதுக்கு நியூசிலாந்து பவுலர் மாதிரியே இருக்காரு. லோ ஃபுல் டாஸ் கடமை ஒரு பிக் மிஸ். பழனிக் 5 பால்ல 17 ரன் கொண்டு வந்திருக்காரு ஒரு பேட்ல இருந்து. நல்ல ஹிட்டுமே வந்திருக்கு. 2 பேருமே நல்லா ஸ்ட்ராங்கா விளையாடக்கூடிய வீரர்கள் பாபு அண்ட் பழனி. பட் பவுலிங் இங்க குவாலிட்டியா இருக்கு. டீம் ஃப்ரண்ட் லெவன்ஸ் ஒரு நல்ல புல் ஷாட்டா அப்படின்னு பார்க்கும்போது எஸ், ஆனா டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகல, நேரா போய் கையில தான் விழுந்திருக்கு. ஸோ இந்த ஷாட் இன்ஃபீல்டை கிளியர் பண்ணோம், பட் வெளியில பவுண்டரியை கிளியர் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல ஹிட் இல்லை. மிஸ் டைம் தான் ஆயிருக்கு. அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்கா வர மாதிரி கேட்டுக்கிறோம். வேலு, எஸ் புது பேட்டர் வேலு. ஸ்விங் அண்ட் மிஸ் கனெக்ட் பண்ணியிருந்தா நல்ல ஒரு ஷாட்டாக இருந்திருக்கும், ஒரு ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கும், ஒரு பெரிய ஸ்விங். பட் சீக்காவோட பாலுமே வந்து நல்லா சீறிக்கிட்டு போயிட்டு இருக்கு. சீக்கா நாட் சீக்கா, சீட்டா ஃபார் டீம் ஃப்ரெண்ட்ஸ் 11. நைஸ்லி போல், வெரி வெரி வெல் போல். ஸோ ஒரு சில பவுலர்ஸ் இந்த சிமெண்ட் தடையை பார்த்த உடனே சீறிட்டு பாய்வாங்க, அந்த மாதிரி பாஞ்சிட்டு இருக்காரு சீட்டா. சீக்காவுக்கு ரொம்ப நல்லாவே எடுத்துருக்கு இது வரலுமே. ஒன் லாஸ்ட் பால் ஆஃப் தேர்ட் ஓவர், இது வரலாம் 18 ரன்ஸ் போர்டில். ஸ்விங் அண்ட் மிஸ். ஸோ எக்ஸ்ட்ரானரி ஃப்ரம் சீக்கா, ஜஸ்ட் 3 ஃப்ரம் இட். அருமையான ஒரு ஓவர் மொதல் ஓவர் எப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோட பவுலிங் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 overs அவரோட கோட்டா அருமையாக கம்ப்ளீட் ஆகுது. 3 overs 18 லாஸ் ஆஃப் 2 wicket. அடுத்த ஓவரை கண்டினியூ பண்ணுங்க, நோ பிரேக். Over number 4 from Padagoti. Safi. So first 3. So team ஃப்ரண்ட்லானுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் த கேம் இன் கண்ட்ரோல் நம்பர்ஸ் வைஸில் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க இது வரலும். ஸோ பேட்டருக்கு ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்குது, அது வந்து வெளில வர்றதுக்கு. ரன் ரேட் 6 per ஓவர்லாம் இருக்குது. பட் மினிமம் தே நீட் 8 to 10. They need additional 4 run rates per over. So fourth one from Safi. So up to the stumps மோகன் உள்ள வந்திருக்காரு. சஃபி கிட்ட இருந்து முதல் பந்து. Start with good one. ஸோ மொதல் மேட்ச்ல 4 விக்கெட், 4மே வந்து போல்ட் அப்படின்ற முறையில் வந்து சஃபி எடுத்துட்டாரு. அந்த 4 விக்கெட்டுமே வந்து ராகுல் கீபாயோட ஸ்கோர்ல போய் அப்டேட் ஆயிருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு ஈவினிங் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம். 4 விக்கெட் கேட்டு வாங்கிக்கோங்க கீபாய் கிட்ட. What a shot! Where is the ball? Wow! It's a big one.
This monster from Pioneer. ஸ்லாட் விழுந்திருக்கு. அருமையான ஒரு ஷாட். சஃபை கெட்ட ட்ரீட்மெண்ட். கேம் ஆன் தாராளமா சொல்லலாம். So once again, Rocket from Pioneer. One point another one. Two biggie in a row. So 2 ball, 2 maximums. The first 2-3 overs bowler side இருந்தது. இப்போ பேட்டர்ஸ் அவங்களோட கியரை சேஞ்ச் பண்ணாங்க. பட் இன்னும் தேவை அப்படின்றது தான் டீம் சொல்ற ஒரே வார்த்தை. Not enough. Go more. 31 loss of 2 at the moment. 3.3 overs. So getting the tip from the teammates. The punch, மேல போயிருக்கு. Catches a call. 2 man coming in. Easy. Yeah, 2 biggie. And அடுத்த பால் ஒரு comeback delivery from Safi. It's a pain and gain in a row. So wicket. So Pani ஒரு நல்ல இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாரு. தேவையான ஸ்கோர் அளவுக்கு போர்டில் வந்துருக்கு. 3.4 overs, 31 loss of 3 at the moment. அடுத்த பேட்டர். நெக்ஸ்ட் பேட்டர் ப்ளீஸ். அந்த டக் அவுட்டை இந்த மரத்து பக்கத்தில் போட்டுருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இல்லை இந்த மரத்தையே டக் அவுட்டாக மாற்றி வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். லாங் டிஸ்டன்ஸ். ராசிக் உள்ள மனசை புரிஞ்சு ஓடி வருதுப்பா. கவி the new man, the perfect time for the hitter. Safi didn't out of the ball. Safi 2 last streak. Nicely bowled, very well bowled. So 2 comeback delivery from Safi. 1 more to go. So down the leg la vandirukku. The ball umpire oda signal. So over signal தான் கிடைச்சிருக்கு. Single to end over. So 14 from 8. It's a good over for Team Shankar Memorial. பட் இருந்தாலும் ஒரு பெரிய விக்கெட்டை லூஸ் பண்ணியிருந்தாங்க. 32 loss of 3 end of 4. முப்பத்தி 2. ஸ்பீக்கர் ஒரு பக்கமா திருப்புங்க. ஒயிட் சிக்னல். ஒருத்தவங்க விக்கெட் கேட்குறாங்க, ஒருத்தவங்க வந்து ஒயிட் சிக்னல் கொடுக்குறாங்க. தேர்ட் அம்பையர் போறீங்களா இல்லை க்ளோஸ் பண்ணிக்கலாமா? போறாங்களா?
இது சாதாரண வைடு இல்ல, பிக் வைட். பாகிஸ்தான் கீப்பர் ரிஸ்வானோட ஞாபகம் வந்தது எனக்கு. அவர் பேர் வந்து சாதாரண ரிஸ்வான் கிடையாது, லபலப ரிஸ்வான். சும்மாவே இருக்க மாட்டாப்ல. இருக்கிற ரெண்டு ரிவ்யூவும் 2வது ஓவர்லேயே முடிச்சிடுவாப்ல. Got up fielders. ஆஹா, அருமையான ஒரு ஜட்ஜ், அருமையான ஒரு கேட்ச். ஜாண்டி, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு பிடிச்சாரு அந்த ஜானகி ராமன். ஜானி ஜானி சந்தியா சந்தியா ஜானி, ஆஹா ஆஹா, அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, அது கேட்டிருக்கீங்களா நீங்க? அந்த பாட்டை நான் ஜானிக்காக டெடிகேட் பண்றேன். சவுண்டு கம்மியாச்சு. நிறைய விஷயத்த முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. ஹோலு பத்தாது கிச்சா. கிச்சா ஹோலு சுதீஷ். சூப்பரான கீப்பிங் பா, என்ன கான்ஃபிடென்ட்டுங்க. அப் டு தி ஸ்டெம்ஸ் வந்து அழகா எடுக்கிறாரு மோகன். ஷாட், வாட் அ ஷாட், தி பெஸ்ட் ஆஃப் தி டே னு தாராளமா சொல்லலாம். அருமையான ஒரு 6. வேலு தி டேஞ்சர் மேன், அருமையான ஒரு பிக்கப் எடுக்கிறாரு. நல்ல பால், நத்திங் ராங் வித் டெலிவரி. இந்த மாதிரி நல்ல ஷாட் அடிக்கும் போது பவுலர்ஸை வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நல்ல ஷாட், கை தட்டு போயினே இருக்கணும், அடுத்த பால் எப்படி போகணுன்றது மாதிரி தான் யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஹிட் இது வேலு கிட்ட இருந்து. பிகி, one more shot, one more result, one going, another one. The 2 big shots from Velu. ஹலோ, இப்போ நல்லா கேக்குது. ஒன் மோர் ஷாட், ஆஹா, அருமையான ஒரு ஷாட், அருமையான ஒரு டேக்கன். 2 6 கொடுத்துட்டு விக்கெட் எடுத்துறாங்கப்பா எப்படியாவது. ஸோ விக்கி அருமையான கேட்ச் பிடிக்க வேலன் தனது விக்கெட்டை எடுறாரு. 5 overs completed, end of 5, 46, loss of 5. 46க்கு 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. அடுத்த ஓவர் கொஞ்சம் குயிக்கா போற மாதிரி கேட்டுக்கிறோம். இறங்கிட்டாங்கப்பா கடலுக்குள்ள. இது ஒரு சூப்பரான வாழ்க்கை. கடலை சார்ந்து, கடல் மாதாவை சார்ந்து. நியூ பேட்டர் டைசன் போன மேட்ச்ல ரொம்ப சென்சிபிளா ரொம்ப நேரம் விளையாடினாரு. மேட்சை ரொம்ப ப்ரெஷராக கொண்டு போனாங்க அந்த பார்ட்னர்ஷிப். பட் உடனே அவரை மறுபடியும் உள்ள பார்க்குறோம். லாஸ்ட் 6 balls, பட் இப்போ சினாரியோ வந்து ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா கடைசி ஓவரில் ரன்ஸ் எடுக்கணும். மறுபடியும் சஃபி இன்டு த ஆக்ஷன், த லோக்கல் பாய். ஃபுல் டாஸ், கேட்சான வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் கேசவன் இதே காம்பினேஷன்ல இன்னொரு விக்கெட் எடுத்துருக்காங்கப்பா. குடும்பங்கள் கொண்டாடும் 2வது விக்கெட் சஃபி. இன்னைக்கு நாளில் வந்து 6வது விக்கெட் சஃபி எடுக்கிறது. இது லீடிங் விக்கெட் டேக்கரா மாறுறாரு சஃபிக். ஆனா அவரோட விக்கெட் எல்லாமே ராகுல் கீபாயோட அக்கௌண்ட்ல போய் வந்துன்னு இருக்கு.
பாய் வீட்டில் இருந்து பார்த்துனுப்பான், நான் எப்படா போலிங் போட்டேன், நான் ஏன்டா 6 விக்கெட் எடுத்தேன் அப்படின்னு. அடுத்த பேட்டர் கொஞ்சம் வேகமாக வர மாதிரி கேட்டுக்கிறோம், சீக்கிரமாக வாங்க, டைம் இல்லை. செமிஃபைனல் 3 ஓவர் 4 ஓவர் விளையாட போகிறது நீங்கள் தான். அதனால் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டோட வந்து வேகமாக விளையாடுங்க. சின்ன சின்ன விஷயம் தான், ஒரு நிமிஷம் சேவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓவர் போலிங் போடலாம். இது வேகமாக வாங்க. It's a big swing, but no connection. Up to stems எப்பவுமே கீப்பர் கொடுக்குற ப்ரெஷர்ஸ் கொஞ்சமாவது ஃபீல் பண்ணுவாங்க பேட்டர்ஸ். அந்த விஷயத்தை மோகன் ரொம்ப நல்லா பண்ணுறாருப்பா. Nicely stop. End change. And மறுபடியும் விக்கெட். But white signal. Thank you for the signal. அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்காக வாங்க. கார்த்திக். கார்த்திக் கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி தெரியுது எனக்கு. நல்ல ஒரு கனெக்ஷன், டைசன் பஞ்ச், ஒரே பஞ்ச் தான், நாக் அவுட். குட் பாயிண்ட்ஸ் அண்ட் மேக்ஸிமம் ரன்ஸ் அண்ட் டீம் ரீச் 50. 50 ரன் ரீச் பண்ணிருக்காங்க டீம் சங்கர் மெமோரியல். ஒயிட் சிக்னல்ஸ். ஸோ இன்னும் இந்த ஓவரில் எத்தனை பந்துகள் மிச்சம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 3 பால் இருக்கு, 54 ரன் வந்திருக்கு இதெல்லாம் போர்டில். ஸோ நல்ல ஸ்கோர் கடமை டீம் சங்கர் மெமோரியலுக்கு. ஃபர்ஸ்ட் 3 overs 18. ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டோரி வேற. Shot again. This is maximum. கண்ணா மூடி சொல்லலாம், இது ராக்கெட் அண்ட் மேக்ஸிமம் ரன்ஸ். சஃபியை டார்கெட் பண்றாங்க பேட்டர்ஸ். அதுக்கேற்ற ரிசல்ட்டும் கிடைக்குது. ரெண்டாவது மேக்ஸிமம் 2 in 2. டீம் ரீச் 60. ஃபர்ஸ்ட் 3 overs 18 runs. ஆனா அதுக்கப்புறம் 42 ரன் வந்திருக்கு கடைசி 16 பால். லாஸ்ட் 16 ball 42 runs. A super comeback is a massive comeback from team Sankar Memorial. ரொம்ப ஆனஸ்டா பேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A couple of friends and run out. டீம் இன்னிங்ஸ் 2 ரன்னோடையும் முடிச்சிருக்காங்க. பெரிய ஸ்கோர், நல்ல ஸ்கோரிங் போர்டில் கொண்டு வந்திருக்காங்க. 6 overs 60+ runs.
ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க டீம் சங்கர் மெமோரியல் அகைன்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 11. ஃபர்ஸ்ட் 3 overs 18 ரன்ஸ். கேம் வந்து ஃப்ரண்ட் 11 பக்கம் ரொம்ப நல்லாவே சூப்பராக சப்போர்ட்டடாக இருந்தது. பட் அடுத்த 18 பாலில் 44 ரன் விளையாடி இருக்காங்க. சூப்பர் ஃபினிஷ் ஃப்ரம் த பேட்டர்ஸ். 63 ரன்ஸ் ரிக்வயர்ட் ஃப்ரம் 36 டீம் ஃப்ரண்ட் 11ஓட செமிஃபைனல் என்ட்ரிக்கு. ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க. ஃபீல்டர்ஸ் விளாண்டாச்சு. சமோசையா 4 சூடான சோயான சமோசா. காசு நிறைய வச்சுருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க சேர்த்து வாங்கி கொடுங்க. சமோசா ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதுக்காக நமக்கு ஒரு 5 சமோசா தர மாதிரி எடுக்கிறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் கொஞ்சம் குயிக்காக உள்ள வந்துருங்க. நாலு சமோசா 10 ரூபாய். தினேஷ் கார்த்திக் வித்துட்டு இருக்காரு. நான் எங்க தான் இருக்கேன். நம்ம டிகே சப்போர்ட் பண்ணுங்க. 4 சமோசா 10 ரூபாய். நான் சாம்பிள் கேட்பாங்க, அவங்கள மட்டும் நம்பிடாதீங்க. காசு வாங்கிட்டு பொருள் கொடுங்க. ஆஹா, வெள்ளை உள்ளம், நல்ல உள்ளம், கேப்டன் கூல் இங்க இருக்கிற எல்லாருக்குமே சமோசா வாங்கி தந்து எல்லாரும் மகிழ்கிறார். எஃபோர்ட் போட்டு பேசுறதுக்கு எனக்கு ஒரு சமோசா காட்டிச்சுப்பா. உண்மையாவே சமோசா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சமோசா 2000 ரூபாய்க்கு எப்படி தரீங்க அப்படின்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. 2000 ரூபாய்க்கு இந்த சமோசா கட்டுப்படி ஆகுதாண்ணா உங்களுக்கு? உண்மையாவே உள்ள வந்து வெங்காயம் போட்டிருக்காரு விற்கிற விலைக்கு. ஆனா நாளைக்கும் வருவீங்களா? Okay, welcome to the cheese.
So ball number 1 from Appu, white signal, 1+1. Boys, நீங்கள் வெளில போயிடுங்க வேகமா. சப்போர்ட் பண்ணுங்க, வெளில போங்க சீக்கிரமா. முடிஞ்சா கரையில் ஏதாவது மீன் இருந்தால் பிடிச்சிடுவாங்க. பிக் ஸ்விங். கீப்பர் கிட்ட இருந்து நல்ல ஒரு முயற்சி. பழனி ஒரு ஸ்வீப், பட் ஒரு ரன்னுக்கு மட்டுமே இந்த கனெக்ஷன். இப்போ கடைசி 10 சமோசா தான் மிச்சம் இருக்கு, சீக்கிரமா வாங்கிக்கோங்க. The catch is the call. The fielders வந்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய சேஸ், கொஞ்சம் வைடா தான் போயிருக்கு. ஸோ நல்ல ட்ரை இது. ஸோ இந்த கிரவுண்டு பொறுத்த வரலும் ஸோ ஃபீல்டர் நினைச்ச மாதிரிலாம் ஓடி வர முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ பக்கத்தில் வர மாதிரி தான் புரியுது, ஆனால் ஃபீல்டில் ஓட முடியல, அதுதான் உண்மை. Shot, this is Maxi. என்ன அது, என்ன பிக்அப், வாட் அ ஷாட். பிக் ரிசல்ட். K7 ஸ்டைலிஷ் ஹிட்டர். பாலை வந்து அவ்வளோ ஸ்மூத்தா சில்கியா விளையாடுவாரு. அண்ட் இந்த மேக்ஸிமம் ரன்ஸ் வந்திருக்கு. கிளாசிக் பிக்அப் ஃப்ரம் K7. nicely played. Switch hit மூலமா நேராவே விளையாடி இருக்காரு. ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு. The overs, dot ball to end overs, good over 14, 27, 12 runs வந்திருக்கு, no lossல 12 ரன். இதுதான் டீமுக்கு தேவையான ஸ்கோரும் கூட. டபுள் ரைட்ல விளையாடி இருக்காங்க. 6 into 2, 12 ரன். ஒரு ரன் 30 பால்ல. ஓவர் நம்பர் 2 ஃப்ரம் தினேஷ். போன மேட்ச் ரொம்ப நல்லா போல் பண்ணியிருந்தாங்க. 2 over 6 runs போல் பண்ணியிருந்தாரு. Nicely played, really well played. நல்ல ஒரு எஃபோர்ட் வேலுக்கிட்டே இருந்து.
shot but catches the call. நேரா ஒரு சேஃப் அண்ட் ஹேண்ட்ல வந்து விழுந்திருக்கு. விக்கி தனது விக்கெட்டை விடுறாரு. 2-3 பால் ஸ்ட்ரகிளிங் இருந்தது. அவர் மேல ஒரு ப்ரெஷர் இருந்தது. பெரிய ஷாட் விளையாடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கான முயற்சியில் தனது விக்கெட்டை இழக்கிறார் விக்கி. நெக்ஸ்ட் பேட்டர் ப்ளீஸ். மோகன், நெய்வேலி மோகன். நல்ல ஒரு பிக்அப், அருமையான ஒரு பிரைஸ். ஐ திங்க் மணி. ஆஹா, என்ன அட்டம்ப்ட், கேட்சுக்கான அட்டம்ப்டா இருக்கட்டும், ஸ்லோவா இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப க்ளோஸா இருந்தது விக்கெட் மேல. மோகன் விக்கெட் 2 முறை தப்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். நல்ல அட்டம்ப்ட் மணிக்கிட்ட இருந்து. really good field. A couple of friends for team Friends 11. So swing and miss. It's a big swing. So கடைசியாக இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு பாலாக இருக்கட்டும், ரன்னாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆக்ஷன் நிறைஞ்சதாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கேம் ப்ரெஷர் பாயிண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு ரெண்டு டீமுக்கும். Only one. Shot! What a shot! This is current connection shot. What a shot! 1000 watts bulb எரியுற மாதிரி ஒரு பிரகாசமான ஒரு ஒளி டீமுக்கு. It's a big hit to end the second. The 22 plus of 1 end of 2 overs. Over number 3 from Rosik. So pull shot, the complete on a pull shot இல்லை. ஆனால் நல்ல ஒரு ஆக்ஷன் போயிட்டு இருக்கு இந்த கேம்ல. இதே போல K7 the man in form. No ball signal. Straight to the man. 1+1 2 runs bonus கிடைக்கும். ஓவர் ஸ்டெப்பிங்னால
ரைட் ஒரு ரிஸ்க் இருந்தது கேசவனுக்கு, அதை கடந்திருக்காரு. ஒயிட் பிளஸ் 1 நோட். நோ பாலு வைடு ரெண்டுமே எக்ஸ்ட்ரா ஒரு ரன் மட்டும் தான். பிரச்சனையே வேணாம். நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. நாளைக்கு 7 மணி வரணும் ஃப்ரீ ஹிட்ன்றது இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வேணா 6 பால் போட்டு மேட்ச் ஆடிங்க, அதை ஃப்ரீ வச்சுக்கணும். நல்ல ஒரு ஸ்டாப் இருக்கிறது. ஏன்னா ஒரு ரன் வந்து 2 ரன்னுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பாபு இந்த கிரேட் ஜாப் ஃபார் டீம் சேவ் 1 or 2. Good strike and good ball. ரெண்டுமே ஒன்னா க்ளோஸ் ஆன வந்து டார்கெட் பண்ணி போலிங் பண்ணியிருக்காங்க. ராசிக் 28 runs போர்ட்ல 35 runs 21 balls. 21 பால்ல 35. Shot and a distance score aggregate is massive. Maximum runs for team French 11. A good shot and good effect. The Classiano off drive. டீமுக்கு கேசவனுக்கு ஸ்ட்ரைக் 35 ரன் வேணும் போர்ட்ல. 19 பால்ல 28 ரன். இது ஒரு டீம் பாலாக இருக்கலாம். It's a low full toss and well managed. It's a good over for team French 11. End of 36, loss of 1. So game அந்த பிரேக் நிலை விக்கெட் போனால் மட்டும்தான் உள்ள போனோம். அடுத்த ஓவர் கொஞ்சம் குயிக்காக கொண்டு போக மாதிரி கேட்டுக்கிறோம். கேப்டன்ஸ் கைண்ட்லி ரிக்வெஸ்ட். அடுத்த மேட்சுக்கு டீம் ரெடியா இருங்க. ஒரு பெரிய டார்கெட் எங்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா செமியை வந்து ஒரு அளவுக்கு 6 ஓவர் மேட்ச் பண்றது தான். அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தான் விளையாட போறீங்க. 36க்கு 1 இன்னும் 27 ரன் விளையாடணும் 12 பால்ல. சீக்கிரம் எல்லாம் வாங்க. காலையிலே சொன்னேன்ல
ஒலிம்பிக் ஜோதி எடுத்துக்கொண்டு ஒரு மாதிரி ஒரு முடி வந்திருக்காரு பாரு. அணிஞ்சிருக்க பார்த்துட்டு டீம் வேகமா ஸ்டார்ட் பண்ணுங்க. Okay, 3 overs 27. Shot into the gap and maximum runs. இல்லாத ஃபேமிலியா வேண்ட மாதிரி இருக்குப்பா. Energy. It's a big shot from Kesavan. A big game ready to go against Central Memorial. Now the game. So team front அவனுக்காக கொஞ்சம் அப்படியே லைட்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. 17 ball 21. So catch is a goal. Oh my god. So நல்ல ஃபோர்த் மணிக்கிட்டு நல்ல ஜம்ப் இருந்தது. ஆனால் வந்து கையில் இருந்து பால் வேலை வந்துச்சு. ரியலி குட் எஃபோர்ட். சரிங்களா, ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருந்திருக்கும். ஒரு பெரிய மொமெண்டம் கிடைச்சிருக்கும். நல்ல ஃபார்மில் இருக்கும் கேப்டனோட விக்கெட். Classic punch from Mohan, straight to the man. Extra cover to deep, correct. Kaila to win the wicket. And who's next? So new batter Johnny now and well known as Johnny, Jamaican Johnny. கிளாசிக்கான ஒரு பஞ்ச் மோகன் கிட்ட வந்து நேராக போய் கையில் வந்து ஒரு நல்ல ஃபீல்டர் அங்கே வந்து என்னால் அப்படின்னு கேட்ச் ஆகுது. It's a quicker one. ரொம்ப குயிக்காக இருக்கு. இப்போ என்ன விளையாடணும். ball 19 13-19. கேசவன் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 11 ball 26 points. Wow, what a shot! Kesavan! பட்டாவே போதும் அப்படின்றதுதான் சொல்லுது பேட்டு. கனெக்ட் பண்ணு, நான் எடுத்துட்டு போறேன் பால அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஹிட். 6 to end the fourth over. Team reached 50. 4 ஓவருக்கு 50 ரன் ரீச் பண்ணிருக்காங்க. இன்னும் 12க்கு 13.
over number 5. So இன்னும் ரன் பால் கேம் தான் தேவைப்படுது. So 11 ball 13 இன்னுமே கேம் இருக்கு. So pick up from Johnny into the gap. Yes, the boundary signal from the umpire. Well placement and much needed boundary for team French 11. So bowlers இது ஒருமே நல்ல ஃபைட் கொடுக்குறாங்க. ஆனாலுமே பேலன்ஸ் ஸோ தேவையான நேரத்தில் தேவையான பவுண்டரிஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க டீம் French 11க்கு. இதுக்கப்புறம் தேவையான ரன் just 9 from 10. The flying champs, the fighting work from the bowler. There's a big swing and miss, Blue and Johnny depart. So on the batter. Oh, well saved. It's a good saved. கொஞ்சம் மிஸ் பண்ணிருந்தா 4 போயிருக்கும். Nice ball. It's only one. So another game, 7 balls, 7 runs required for team French 11. There's a big swing, a dot ball to end over, is a really good over from the team Shankar Memorial. So up to 6 runs or wicket. So 7 ரன் விளையாடினா 6 பாலுக்கு. ஸோ 6 பாலுக்கு 7 டீம் French 11க்கான வெற்றி வாய்ப்பு. அடுத்த அணிகள் தயார் நிலையில் இருக்க மாதிரி கேட்டுதான். ஆல்ரெடி டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொரு மேட்ச் வந்து 6 ஓவர் அப்படிதான் தாராளமாக பண்ணலாம். பட் செமிஃபைனல் அப்படின்றது ரொம்ப கவுட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 6 ஓவர் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஆல்ரெடி சப்போர்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. சபரி 11 கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குப்பா. சபரி ரைட் ரெடியாக இருங்க. ட்ரீம் டோர்னமெண்ட்டாக இருக்கும் ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு. மொதல் மேட்ச் வந்து ஒரு பெரிய வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மெமரபிள் டே டுடே. ஸோ ஆல் ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பை த யங்ஸ்டர்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அகைன்ஸ்ட் எம்பிடி. சேஸ் 83 ரன்ஸ், இந்த ட்ரீம் ரன்ஸ் ஒரு பெரிய சேஸ் வின் பண்ணிட்டு இப்போ இன்னொரு பெரிய மேட்சுக்காக காத்துட்டு இருக்காங்க. Against United 11, it's a special match coming up. The United 11 versus Sabir 11, quarter final number 2. Velu into the action, 6 balls 7 runs. Last over drama. Henangal Patula on strike like K7. So goal get in the middle pande. Another strike. Ball வந்து pitch ஆகி நின்று இருக்கு. அருமையான ஒரு த்ரோ இங்க சுதீஷ்கிட்ட. The 5 balls 6 runs. The only one hit, wicket wide. 5 good delivery, wicket wide for team Shankar Memorial. சேஃபாக விளையாடிருக்காங்க. மறுபடியும் ஒரு ரன்னு, இரண்டாவது ரன்னுக்கான வாய்ப்பு இல்லை. ரொம்ப சேஃபாக வந்திருக்கு. வேலுக்கு 2
bowlக்கு 5 தேவை on strikeல K7 settle batsman on strikeல shot and it's a winning hit from K7 one man show against the Shankar Memorial ஒரே ஒரு பால் லூஸ் பண்ணாங்க 4 பால் காஞ்சி மேலுமே கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது பட் கேசவனோட மைண்ட்ல ப்ரெஷர் இல்லை ஸோ எல்லாத்தையுமே உடத்தெறிந்து தடையை தகர்த்தெறிந்து இந்த வெற்றியை டீமுக்காக பரிசாகிருக்கார் 40 ரன் விளையாடுறாங்க இண்டிவிஜுவலா ஸோ 15 balls 40 இன்க்ளூடிங் 5 மேக்ஸிமம்ஸ் ஸோ இந்த கேமோட ஹீரோ K7 15க்கு 40 against Shankar Memorial. Really hard luck to the team. Shankar Memorial hard luck, very best for the semi-final. Team Friends 11 enter into the semi of VN Trophy 2025 and quarterfinal number 2. It's a big game like a senior cricketer versus junior cricketer. So young squad versus experienced squad. The team at 11 wanted to choose 2 players in quarterfinal number 2 against Sapi Ravat. Really hard luck to the team. Shankar Memorial was complete action in the game. Nalla fight in this lost ball. Really hard luck, boys. And all the very best, the men in blue, team Friends 11. And in the match, man of the match award, upon a match, man of the match award.